ஹாய் வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம அம்மங்கா கிச்சனில் இன்றைக்கி வெரி ஸ்பெஷல் சந்திரகலா. இந்த ஒரு டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம எப்போவுமே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ மனசுக்கு திருப்தியாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த மாதிரியான அந்த டேஸ்ட் மாறாமல் அதே சுவையில் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போது அதுக்கு தேவையான மைதா 1/4 கிலோ, ஜீனி 1/2 கிலோ, சர்க்கரை இல்லாத கோவா 125 கிராம், பொடிச்ச ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், பொடிச்ச சர்க்கரை 2 ஸ்பூன், நெய் 125 கிராம், பாதாம் 6, பிஸ்தா 10, முந்திரி ஒரு 5, கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சம் ஃபுட் கலர், கொஞ்சம் அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். மைதாவை நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு 125 கிராம் நெய் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்குங்க. அளக்கிற மாதிரி இப்படி உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்துக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் இப்படி நல்லா உடச்சி விட்டு மைதாவும் நெய்யும் ஒன்றா சேர்ந்து கலக்கிற மாதிரி கலந்துக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி தேய்க்காதீங்க, இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கங்க, ஊற்றிக்கங்க. தெளித்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டால் போதும், நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். இந்த கோவாவில் 150 கிராம் கோவாவில் பொடித்த சர்க்கரையை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ, நட்ஸை பொடிச்சு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நட்ஸை நல்லா பொடியாக பொடிச்சுக்கோங்க. அது பூர்ண மாதிரி சேர்க்கறதால அந்த இது வெண்டு எண்ணெயில் பிரிஞ்சிடக்கூடாது, அதனால் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவாவில் இப்போ 1 ஸ்பூன் மைதா அதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு குட்டி குட்டி பேடா மாதிரி ரெடி பண்ணி ஒரே சைஸில் கிள்ளி போட்டுருங்க. ஒரே சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரே சைஸ் உருண்டைகளாக ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி இதுக்கு பூர்ணத்துக்கு தேவையான அந்த இதையும் நம்ம கோவாவையும் ஒரே சைஸில் நம்ம உருட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மொத்தத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸாக பார்த்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டோம். இந்த பூர்ணத்தை
பேடாவும் நம்ம எடுத்து ஒரே சைஸில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரே சைஸில் ஒரே கனமாக ஒரே மாதிரி கனத்தில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் பூரணத்தை வச்சுட்டு இப்படி மூடிடுங்க. கையில் சரியான வாட்டம் வரலன்னா கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி 4 பக்கமும் நல்லா அழுத்தி மூடிடுங்க. இதை நம்ம இந்த ஓரத்தை எடுத்து உள் பக்கமாக மடிச்சுட்டு இந்த விரலால் ஒரு கிள்ளிடுங்க. திருப்பி அடுத்து மடிச்சுட்டு இப்போ கையில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த நகத்தால் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இந்த டிசைன் தானாக வந்துடும். நகம் முக்கியமாக, இதுக்கு நகம் இருந்தால் தான் வரும். அவ்வளோதான். இது உள் பக்கமாக மடிச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள் பக்கமாக மடிச்சுட்டு ப்ரெஸ் கொடுங்க. மடிங்க, இப்படி மடிச்சிருங்க. திருப்பி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்படி மடிச்சிருங்க, மறுபடியும் ப்ரெஸ் கொடுங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ நல்லா டிசைன் சூப்பராக வருது பாருங்கள். அதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சிடணும். அவ்வளோதான். நம்ம சந்திரகலா இதே மாதிரி டிசைனில் ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டான பதத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு தேய்க்கிறதும் நல்லா ஈஸியாக வந்துடும். நல்லா அழுத்திட்டு அமுக்கி கொடுத்துருங்க. இல்லாட்டினா எண்ணெயில் பிரிஞ்சிரும். எண்ணெய் பிரிஞ்சதுன்னா அதில் நமக்கு உள்ளுக்குள்ளே சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், கோவாவும் இருக்குது. எண்ணெய் கலரும் மாறிடும், இந்த பலகாரத்தோட கலரும் மாறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்தவோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு ஜீரா பாவில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரை கிலோ ஜீனியை அதில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்தா போதும். ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன், அந்த ஜீனியில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக. இது அப்படியே இந்த அழுக்கை இது ஜல்லடியை வச்சு டீ வடிகட்டியால் அழகாக எடுத்துடலாம். அதை ஓரமாக படிஞ்சிருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டோன்னா நம்ம பாகு பளிச்சுன்னு இருக்கும். இந்த பால் ஊற்றின உடனே அழுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இதில் நிறைய அழுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தான் இருந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாக அடுப்புலேருந்து இறக்கிடலாம்.
ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்றேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் வந்து இப்போது சூடு ஏறிடுச்சான்னு ஒரே ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே சின்னதாக வருது. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாக்கா நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ இதை பொரிக்கிறதுல அந்த எண்ணெயோட சூடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதிகமான சூட்டில் இருந்ததுன்னா அது வந்து நல்லா பொரியாது, கருகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ அப்பப்போ சிம்மில் வச்சுட்டு ஹையில் வச்சு மீடியமில் வச்சு தான் இப்படி பொரிக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். எண்ணெயை கொஞ்சம் நிறையா வச்சு பொரிங்க, அப்போ தான் நமக்கு பொரிஞ்சு வர்றது ஈஸியாக இருக்கும். நம்ம போடும்போது மிதமான சூட்லேயே இருக்கிறது தான் கரெக்டான ஹீட்டுக்கான பதம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால தான் நிறையா செஞ்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்படி எல்லாத்தையும் போட்டுடலாம். பொறுமையாக அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப தீ ஏற்றாதீங்க. அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக மேலே எழும்பி வரும். பாருங்கள், இதே மாதிரி கொதிக்கட்டும். இந்த எழும்பி வருது பாருங்கள், மேலே தானாகவே எழும்பி வருது பாருங்கள். நம்ம இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியெல்லாம் அப்படியே இது பண்ணி விடலாம். வெந்துட்டு இப்படி மேலே எழும்பி வரும். அப்பப்போ தீயை கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம், அப்பப்போ மீடியம்லேயும் வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம செய்கிறது அடுப்பு தணலில் கரெக்டான பதத்தில் வச்சு பொரிக்கிறது தான். அப்புறம் ஜீரா பாவு, இது 2 விஷயம்தான். ரொம்ப ஈஸி தான், செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் தீயை ஏற்றி விடுறேன். ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கலாம். இப்போது தீயை நான் வந்து ஹையில் ஏற்றிருக்கேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடே வச்சுட்டு உடனே சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படி வேகட்டும். இப்போது நம்ம அந்த ஜார்னியால் அப்படி தடவி கொடுக்கலாம். தடவி கொடுக்கும்போது அப்படியே நவுந்து அந்த எண்ணெயில் பொரியும். நான் இப்போ கொஞ்சம் 4 பீஸ் அதிகமாக போட்டேன். ஒரு 4 பீஸ் கம்மி பண்ணி போட்டிருந்தா இந்த வானொலிக்கு கரெக்டாக இருந்திருக்கும். மறுபடியும் நான் தீயை வந்து சிம்மில் போட்டுறேன். இந்த வீடியோ லென்த்தியாக போகிறதுக்கு காரணமே நம்ம இந்த பொரிக்கிறதுல தான் தப்பு நடக்கும். அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக அதை பொரியறதை காமிச்சிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே நம்ம இப்போது எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாவில் போட்டு அதை ஊற வச்சிடலாம். சர்க்கரை பாகில் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினா தான் அது உள்ளுக்குள்ளேயும் அந்த ஜீரா போயிட்டு நம்ம பூர்ணத்தோடு அந்த ஜீராவோட நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்படியே அந்த ஜீராவை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போது மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி அழகாக அடுக்கி மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் சந்திரகலா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.